அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிஃப் கிச்சன். இன்றைக்கி இறால் பீக்கங்காய் போட்டு தொக்கு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயில் டைமில் தண்ணி காய்கள்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. பீக்கங்காய், முள்ளங்கி, சொரக்காய் இந்த மாதிரி தண்ணி காய்கள்லாம் சேர்த்து எதுலெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ மேட்சிங்காக அதில் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இறாலில் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இதுக்கு 1/4 கிலோ பீக்கங்காய், 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடிசாக 3மே நறுக்கி வச்சுக்கோங்க. கடாயை காய வச்சு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை எடுத்து போட்டு வெங்காயத்துக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டு 2 கிண்டிட்டு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கண்ணாடி மாதிரி ஆனால் போதுங்க. இந்த அளவு வெந்தால் போதும். இந்த டைமில் தக்காளியை போட்டு தக்காளியை ஒரு பெரட்டிட்டு அது ஒரு நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. தக்காளி வெந்த உடனே அறுத்து வச்ச பீக்கங்காவை அதில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பீக்கங்காவை கட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி கட் பண்ணி போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு கிளறி அதே மாதிரி ஒரு நிமிஷம் வச்சா போதும் மூடி. அதுலேருந்து தண்ணி விடும். கொஞ்சம் கூட தண்ணி எதுக்குமே ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா பீக்கங்காலையும் தண்ணி விடும், இறால்லையும் தண்ணி விடும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போவே இறால்லையும் தூக்கி போட்டுக்கோங்க. இறாலுக்கு தேவையான உப்பையும் இப்போவே சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாயை மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து அழகாக ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், ரசம், கீரைச்சாறு இதுக்கெலாம் நல்லா மேட்சிங் ஆகும். கீரைச்சாறு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்காய் பால் போட்டு செய்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆசிஃப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.